மயில் வசமா சிக்கிக்கிட்டாங்க. யார்கிட்ட அப்படின்னா, அந்த ரூம் பாய் அவங்க மனைவி சுமதி கிட்ட. அப்ப இவங்க 2 பேர்கிட்ட சிக்கின மயில் வந்து எப்படி அவங்கட்டருந்து தப்பிக்க போறாங்க? ஏன்னா, அவங்க வந்து மயில வந்து ஒரு தூக்கத்தில, மயக்கத்திலே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, மயில் கையில இருக்கக்கூடிய அந்த நகைக்காக தான் இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அதாவது இவங்க இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து மயில வேற எதுவும் பண்ற மாரி தெரியல. ஆனா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மயில மயக்க நிலையிலே வச்சிருந்து, அதே நேரத்தில அவங்கள்ட்ட உள்ள நகைய அபகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இவங்க கிட்ட தெரியுது. அப்ப அந்த நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னா, அங்க தான் வந்து மயில் என்ன பண்ணியிருந்தாங்க, கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சா அதுக்கப்புறம் மயிலுக்கு வந்து என்னடா இது நம்ம நகைய இவங்க போட்டிருக்காங்களா அப்படின்ன உடனே அவங்க மயில் கேட்குறாங்க. "ஏன் நகை கூட?" அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுதாங்கன்னா, அந்த லேடி வந்து மயில வந்து மறுபடியும் மயக்க நிலைமைக்கு தள்ளுறாங்க. இங்க இதுதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா, இப்போதைக்கு மயில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அந்த நகை வந்து அவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு புத்தி சாதுரியமா மயில் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த சரி நீங்க வச்சுக்கோங்க. நான் இந்த வெளியில போயிட்டு வரேன், இல்ல பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து மயில் வந்து தப்பிச்சிருக்கணும். தப்பிச்சிருந்தா அது வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அக்காவ தொடர்பு கொண்ட மல்லிய தொடர்பு கொண்டிருக்கலாம். இல்லன்னா போலீஸ் 100க்கு அடிச்சிருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள மயில் செஞ்சிருக்கணும். ஆனா அத விட்டுப்புட்டு, அவங்கட்ட வந்து ஃபைட் பண்றதுக்கு தான் மயில் வந்து முயற்சி பண்றாங்க. அதுதான் மயிலுக்கு வந்து பெரிய பிரச்சனைய குடுக்குது. அப்ப அப்படி மயில் வெளிய தப்பிச்சு போனாலும், அந்த அந்த லேடியோட கணவர், அதாவது அந்த ரூம் பாய் சும்மா விட்டுருவாரான்னா, கண்டிப்பா விடமாட்டாரு. என்னன்னா, எப்படியாவது மயில தொரத்தி வெளிய தப்பிக்க விடாம பிடிக்க தான் முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா, அப்படி அவங்க பிடிச்சா தான் மயில வெளிய விடாம இருந்தா தான், இவங்க தப்பிக்க முடியும். அந்த நகைய மொத்தமா இவங்க அடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து யார நம்புறது, யார நம்பக்கூடாது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா, இந்த ரூம் பாய வந்து மயிலுக்கு நல்லவர் மாரி தான் தெரிஞ்சாங்க. நல்ல விதமா உதவி பண்றேன் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. ஒரு விஷயம் உதவி பண்ணியிருக்காரு. எப்படின்னா, அந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, தினேஷ் இப்போ விஜய் கிட்ட மாட்டிக்குவாரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த புதுசா அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட மல்லியும் விஜயும் போய் பார்க்குறாங்க. அதே நேரத்தில அந்த சைபர் கிரைம் வச்சு நம்பரெல்லாம் ட்ரேஸ் பண்ணி கிட்டத்தட்ட தினேஷ் இருக்க இடத்த நெருங்கிட்டாங்க. அதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் வந்து அந்த தினேஷ பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாரி தான் என்ன தோணுது. இதுக்கு இடையில இப்ப மயில் வந்து அங்கருந்து எஸ்கேப் ஆகணும். அந்த இடத்துல அந்த ரூம் பாய் வீட்ல மயில் இருக்கிறது நல்லது கிடையாது. அவங்களுக்கு சேஃபும் கிடையாது. அவங்க உடனே வெளியில தப்பிச்சு வந்து அவங்க அக்கா மல்லிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் மல்லி கண்டிப்பா வந்து மயில காப்பாத்துவாங்க. அதே நேரத்துல மொத்த நகையும் மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இல்லன்னா இந்த நகை பணத்துக்காக இந்த ரூம் பாயே மயில் ஏதாவது பண்ணிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவரோட பார்வை மயில் மேல தப்பான பார்வையா இருக்கு. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.